இந்த கிளிப்பை பாருங்க, உங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தான் பார்த்துட்டு அப்புறம் நான் சொல்லுவேன். ஒரு வாரத்துக்கு விரதம் இருக்க போறேன் வெஜ்ஜா இங்க பாத்தீங்களா வித்தியாசம் தெரியுதா இல்லையா? இந்த கிளிப்பை பாத்தீங்கன்னா சக்தி அப்படிங்க உட்காந்துருக்காருல, அவர் பக்கத்துல வந்து வெங்கட்ராமன் வந்து வலது பக்கத்துல உட்காந்துருப்பாரு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அதே வெங்கட்ராமன் வந்து சக்திக்கு இடது பக்கத்துல உட்காந்துருப்பாரு. இதாங்க மெயின் வித்தியாசம். எப்படி உட்கார முடியும்? ரியாலிட்டி ஷோல இருக்கும்போது ஒரு ஆள் வலது பக்கம் எப்படி இடது பக்கம் வர முடியும்? அது ஒரே நேரத்துல ஒரே கிளிப் எப்படி எனக்கு வர முடியும்? சரி, அதை விடுங்க. அதோட இதை பாருங்க, பரணி இருக்காரா? பரணி உட்கார்ந்த பக்கத்துல சைட்ல வையாபுரியும் சக்தியும் உட்காந்துருப்பாரு. ரெண்டு நடுசுல தான் பரணி உட்காந்துருக்காரு. இதே கிளிப்பு கொஞ்ச நேரம் ஒரு 4-5 செகண்டுக்கு அப்புறம் அதே அவர் பரணி பக்கத்துல ஓவியா உட்காந்துருப்பாங்க. எப்படி பரணி பக்கத்துல எந்த உட்காந்துருக்காங்களா? அப்படி இருக்கும்போது எப்படி ஓவியால உட்கார முடியுது? இது நமக்கு ஒரு கேள்விக்குறி வருது நமக்கு. அதே மாதிரி நேற்று காட்டின வீடியோவில் கடைசி கிளிப்ல பாத்தீங்கன்னா எல்லாம் ட்ரைனிங் போய் உட்காந்துக்கிட்டு நம்ம கடைசியில் நம்ம யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, யார் கிளீன் பண்ண எப்படின்னு சொல்லி டைண்டில் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த டேபிள் நல்லா பாருங்க. இந்த கிளிப்ல இப்போ இந்த கிளிப் ஏதாவது உங்களுக்கு தெரியாது கண்டுபிடிங்க. எனக்கு கிச்சன்ல கத்துக்கணும்னு ஆர்வமா இருக்கு. சோ ஐ வாண்ட் டு பீ இன் தி கிச்சன். இந்த தலைவர் யாரு? தலைவர்லாம் எல்லாரும் பொதுவா பாத்துட்டீங்களா? இந்த கிளிப்ல பாத்தீங்கன்னா என்ன வித்தியாசம்னா, ஜூலியானா அதாவது ஜல்லிக்கட்டு பொண்ணு நடத்துனாங்களா, அந்த ஜூலியானா அவங்க வையாபுரிக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்காங்க. ஆனா அதே கிளிப் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா வையாபுரிக்கு பக்கத்துல உட்காந்துருக்காங்க. இது எப்படி? நீங்க பாக்க எல்லாமே முரண்பாடா தான் இருக்கு. இது உண்மையில ரியாலிட்டி ஷோவா இல்ல யாரும் எடுத்துட்டு நம்ம காட்டுதாங்களா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இதை உங்களுக்கு சொல்லணுங்க எப்படி சால்வ் பண்ணுவேன். நான் சொன்ன இந்த கருத்து உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு யாராவது தோணுச்சுன்னா தயவுசெய்து மத்தவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இது உண்மையில ரியாலிட்டியா இல்லன்னு. இப்ப நம்ம ஏன்னா இது ஏன் சொல்றோம்னா ரியாலிட்டி ஷோ தான் நம்மள சொல்லி விளம்பரப்படுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது இதை பார்க்கும் ரியாலிட்டி ஷோ மாதிரி தெரியல அப்படிங்கிற நம்ம எதுக்கு நம்ம ரியாலிட்டி ஷோ நம்பி பார்க்கணும்? உண்மையிலே ரியாலிட்டி ஷோ இல்ல அப்படின்னு நினைச்சு பார்த்தா பரவாயில்ல. ரியாலிட்டி ஷோ நம்ம தெரியாது நம்ப வேண்டாம். அதனாலதான் இந்த வீடியோ